கத்திரிக்காவே பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் ஃப்ரை செஞ்சு கொடுங்க. ஒன்ஸ் ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா அடுத்த வாட்டி இந்த கத்திரிக்காய் ஃப்ரையை கேட்பாங்க. இது தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு செம்ம காம்பினேஷனுங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். லைட்டாக இது மேலே கீரல் போட்டுட்டு இந்த கத்திரிக்காய்க்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இந்த கத்திரிக்காவை ரெண்டு பக்கமாக இந்த மசாலாவை தடவி எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் பொடி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு கலந்து விட்டுக்கினா போதும். இப்போ மசாலா தடவி வச்ச கத்திரிக்காவை இந்த மாவில் 2 பக்கமாக டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரவையிலையும் 2 பக்கமாக இதே மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதையே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மசாலா தடவி வச்ச கத்திரிக்காய் ஒவ்வொன்றா சேர்த்துட்டு 2 பக்கமாக திருப்பி போட்டு எடுத்தால் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.